ராதே கிருஷ்ணா. உத்தமமான ஸ்ரீ பானக நரசிம்மசுவாமி கோவில் இந்த மலை இது. ஆக்சுவலாக இங்கே தான் உள்ளுக்குள்ளே தாயார் இருக்கா, ராஜலக்ஷ்மி தாயார். அத்தியாச்சரியமாக உள்ளுக்குள்ளே ஸ்வயம்பு மூர்த்தி குஞ்சலமாக இருக்கா தாயார். அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ளே மலையில் அந்த குகைக்குள்ளே இருக்கா. மேலே அப்படியே கோவில் மாதிரி. இங்கே ஸ்ரீ வல்லபாச்சாரியார் வந்து தபஸ் பண்ணியிருக்கார். அதனால் இங்கே வல்லபாச்சாரியோட பீடம் வச்சுருக்கா. அந்த இடத்துல ஆச்சரியமாக ஸ்ரீ ரங்கநாதர் இருக்கார். இதுதான் அழகாக பானக நரசிம்மசுவாமியுடைய கோவிலுடைய கோபுரம். உள்ளுக்குள்ளே தான் பானக நரசிம்மசுவாமி இருக்கார். கீழே ஆச்சரியமான லக்ஷ்மி நரசிம்மசுவாமியுடைய கோவில் அது. ரொம்ப அழகான ஒரு சின்ன கோவில். ஜோராக அங்கேருந்து தான் மலை ஏறணும். இப்படி கார்லேயும் வந்துடலாம் இந்த இடத்துக்கு. உள்ள நரசிம்மர் அழகாக பானகம் குடிக்கிறார். இவர் அழகாக கிருத்தயுகத்தில் அமிர்தத்தை குடித்து சமாதானம் அடைஞ்சார். திரேதாயுகத்தில் இவருக்கு ஜோராக ஆச்சரியமாக வெண்ணெயை கொடுத்தார்கள். அதே சமயத்தில் நெய். ஆச்சரியமாக துவாபரயுகத்தில் பால் குடித்து சமாதானம் அதே நரசிம்மசுவாமி கலியுகத்தில் இன்றைக்கும் பானகம் குடிச்சுட்டே இருக்கார், உக்ரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதனாலேயே பானக நரசிம்மர் அப்படின்னு இவருக்கு திருநாமம். இங்கே பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையும் நிறைய ஈ இருக்குது. ஆனால் உள்ள ஒரு ஈ கூட கிடையாது. அவர் பாட்டுக்கு காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பக்தர்கள் கொடுக்கறதெல்லாம் குடிக்கிறார். மீதிய பக்தாளுக்கே கொடுக்கிறார். ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு கோவில் பானக நரசிம்மசுவாமி கோவில். விஜயவாடாலேருந்து ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ளே வந்துவிடலாம். ராதே கிருஷ்ணா. ராஜலக்ஷ்மி தாயார், பானக நரசிம்மசுவாமி.